friends, welcome back to KM Creation. இன்னைக்கு வந்து நம்ம ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறதுல பார்ட் 2 தான் பார்க்குறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போடுறேன் பத்தலைன்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி எல்லா தண்ணியும் வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து வெல்லம் வந்து டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தக்காளி உங்களுக்கு வந்து எத்தனை தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து அது அளவு சொல்ல முடியல. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, பெருங்காயம் 2 டீஸ்பூன், வெல்லம் சிறிதளவு போட்டிருக்கோம், கடுகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு. இதான் வந்து நம்ம டோட்டலாக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸே. டோட்டலாகவே ஒரு 8 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு வந்து இந்த மாதிரி ஃபுல் தண்ணி உங்களுக்கு வந்து சுண்டுற அளவுக்கு இன்னும் சுண்டணும் கொஞ்சம். பட் கலரை விட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக தீஞ்சிரும். ஸோ கலரை விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தீ பிடிக்கிற சான்ஸும் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பாதி கடாய் அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு இன்னும் வந்து உங்களுக்கு சுண்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சுண்டிலாம் வந்துடுச்சு. இன்னும் லைட்டாக சுண்டணும். ஏன்னா கொஞ்சம் ஓரத்துலலாம் தண்ணி இருக்குது. எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. அடி பிடிச்சா வேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து அடி பிடிச்சி வேஸ்ட் ஆனது காமிக்கிறேன். அடி பிடிச்சதுனால வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு கிண்டிக்கோங்க. இறக்கிட்டேன். இந்த மாதிரி கிண்டிக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க. சூட்டோட மிளகாத்தூள் போட்டோம்னா கருத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் காரம் நல்லா சாப்பிடுவேன். ஆல்ரெடி ப்ரான் ஃப்ரை பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது போயிட்டு பாருங்கள். அது இல்லாமல் 2 ஷார்ட்ஸு, 3-4 ஷார்ட்ஸு, அப்புறம் பீட்ஸ் எல்லாம் அந்த மணியில் பொம்மைங்களாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலைன்னா பீட்ஸ் இருக்கு, அதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேடினா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலன்னா அதை போயிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் விட்டு போடுறேன். நல்லா உங்களுக்கு வந்து திக்காக பாதத்தில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து தட்டில் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.